இப்போ கூட உடல் இருக்குது பூமியில, நீங்க செத்து போயிட்டீங்க. 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் எனக்கு அந்த உயிர் வேற நான் சாகி. இந்த 1.5 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க மறுபடியும் இந்த பூமிக்கு வந்தீங்க. அங்க கடவுளோட அவரும் நாங்க நினைச்ச மாதிரி மரணிக்கல. நீங்க நல்லது செய்தா நீங்க பிறகும் நல்லது செய்கிறீங்களா கெட்டது செய்யறதுலான்றதை அவர் அறிவார். நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்து நான் பூமியில இறக்குறேன். இது வர சுத்தாவியில வேலை. சுத்தாவி நீ இதுல போ ஆக்சிடென்ட் பட்டு சா வைக்கிறேன் நான் போவேன். நேற்றுமே அப்படித்தான். உங்களோட கதைக்கு எந்த கதையுமே இல்லை. என்னட்ட ஒரு கெட்ட ஆவி நிக்குது. இந்த கெட்ட ஆவியால எனக்கு இந்த நிலை. கெட்ட ஆவி உங்களோட கதைக்குதா? ஓ என்ன சொல்லுது? ஒரு பக்கம் மூகம் அறியுது, ஒரு பக்கம் நரகம், நடுவால ஒரு உழவு பாதை. ஒரு சொல்லுத்தான் அந்த பாதையில அங்கால சைட்ல இருந்து கேட்டது. ஆண்டவரை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தால் இந்த பாதையால வா. இது சாட்சி தம்பி. அப்படி பார்த்தா நாளைக்கு மரணத்துக்கு அந்த பாதையால போகலாம். அதுதான் துணிவு. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை தான் தம்பி நான் சொன்னேன். நீங்க சரியான கேள்வியை சொல்லுங்க. நான் கேட்டது, ஆண்டவரே நீங்க உருவாக்கின பூமியில நீதி இல்லையப்பா. முகம் என்ற கடவுளை பார்த்து பேசுறேன். இறைவனே, நான் பூமியில இருந்தேன்னா உனக்கு ஒரு பூ இங்க வர்றேன்னு எனக்கு தெரியா. இவ்வளவு சொல்றேன். ஒரு பூ கொண்டு வரையிலேயே நான் உனக்கு தூங்குறதுக்கு கண்ணீர் விட்டு வெளியிட்டேன். நேரடியா நீங்க கதைக்கிறீங்க? நேரடியா இயேசுவின் நாமத்தில் பொய் என்ற வார்த்தையில வர்றையில பைபிளை படிச்ச பிறகு பொய் உள்ள அந்த ஊத்தெண்ணங்கள் கெடுதல்கள் எல்லாம் திரும்பியும் பூமிக்கு இவ்வளவும் தான் நடந்தது. இவ்வளவும் என் இறைவன் அன்பு பிதாவின் அன்பின் நாமத்தில் உண்மையானது. உண்மையா நடந்தது. இது இவ்வளவும் நீங்க சுருக்கமா 1.5 மணித்தியாலயத்துல நடந்த விஷயத்தை சொல்லி. 1.5 மணித்தியாலத்துக்குள்ள. ஆனா இதுல ஒரு 2 நிமிஷம் தான் நாங்க எனக்கு கிடைச்ச வேற. உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழும் எங்கட தமிழ் பேசக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு இந்த ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முதல், கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முதல், என்ன ஐயா? நிச்சயமா 12 வருஷத்துக்கு முதல் இவர் ஒரு சில காரணங்களால விஷம் குடிச்சு உயிரிழந்துட்டாராம். உயிரிழந்து இவர உடம்புல உயிர் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலயம் இவர உடம்புல உயிர் இல்லையா. அதுக்கு அந்த 1.5 மணித்தியாலய கேப்ல இவர் கடவுளை சந்திச்சிருக்கிறார். அப்ப அது என்ன கடவுளை சந்திச்சிருக்கிறார்? இது உண்மையா பொய்யா? அதே சமயத்துல இறந்து போன தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவினுடைய ஆவியும் இவரோட கதைக்குதுன்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சோ இது சம்பந்தமா தான் இந்த ஐயாவை நான் கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் மரணத்துக்கு போராடினேன். அஸ்மா விரதத்தில் 12 வருஷம். 12 வருஷம். 12 வருஷமா இருக்க. நான் இப்பவும் போராடி கொண்டா இருக்கேன். இல்ல, இப்ப ஆண்டவர் நிவர்த்தி ஆயிடுச்சு. சரி. அப்ப இயேசுவோட ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அம்மா அம்மாண்டு நீ சாகுறிய என்று ஒரு குரல் கேட்டது. எங்க உங்களோட ஒரு தூக்கத்துல இருக்கும்போது நிதானமா இருக்கு? இல்ல, நிதானமா தூக்கத்துல இருக்கும்போது நான் மருந்து அடிச்சு மருந்து ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனீங்களா? வைத்தியசாலை? வீட்டுல நான் வைத்தியத்துக்கு கூப்பிட நான் போயில. நான் மரணத்துக்காக குடிச்சேன். நான் போராடி கொண்டு வாழ்வா சாவா? வாழ்வா. இந்த நேரத்துல என்ன நடக்கும்? இந்த நேரத்துல நான் 1 மணித்தியாலம், அதை நான் உங்களுக்கு சொல்றேன், 1 மணித்தியாலம் என்ற ஜீவாவி பூமியில நீங்க இப்ப கிட்டத்தட்ட உங்களோட உடல் பூமியில இருக்கு. நீங்க இறந்து போயிட்டீங்க. இறந்துட்டேன். மக்களை பொறுத்த மட்டும் நீங்க செத்து போனோம். நான் செத்து பிழைச்ச வந்தா அதுக்கு நான் உதாரணம். என் சரீரம் உதாரணம், என் கடவுள் உதாரணம். இப்போ கூட உடல் இருக்குது பூமியில, நீங்க செத்து போயிட்டீங்க. 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் எனக்கு அந்த உயிர் வேற. நான் சாகி. இந்த 1.5 மணித்தியாலயத்துக்குள்ள என்ன நடந்தது? அந்த 1.5 மணித்தியாலத்துக்கு சொல்றது தம்பி, உங்களோட பேட்டிக்கு இந்த டைம் காணாது. நான் உங்களால முடிஞ்ச அளவு சுருக்கமா சொல்லுங்க. 1.5 மணித்தியாலத்துக்குள்ள நான் ஒரு முக்காப்பத்தில் இருக்கும் ரன்பக் தெரியும் தானே? விஷம் அதை கரைச்சி அடிச்சுட்டு இந்த அஸ்மா குறையுது இல்லையே, நான் என்ன பாவம் செய்தேனா, என்ன பழி செய்தேனா? ஏன் நீங்க முதல்ல அதை குடிச்சீங்க? என்ன உங்களுக்கு வலி தாங்கி? இல்ல, வலி வருத்தம். இந்த அஸ்மா தாங்க இல்லாம நான் என்ன பாவம் செய்தேனா இப்படி வருந்துறது? சரி சரி என்று சொல்லி நான் இதண்ட எனக்கு ஒரு, அது நான் உங்களுக்கு இறைவனுக்கு முன்னால சொல்றது நல்லதப்ப பொய் சொல்லி நான் சாமி தானே இருக்கு, கடவுளுக்கு முன்னுக்கு தானே நீங்க. அப்ப நான் போய் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு எனக்கு சிவலோகம் பரலோகம், சிவலோகத்தை தாண்டி பரலோகம் போயிடாது. சிவலோகத்துல தான் குற்றவாளிகள் தண்டிக்கிறார்கள் இருக்கு. அதுக்கு கட்டளை இடுறவர் அவர் ஏசப்பா. சரிதானே? அங்க போனா
மூன்று சுவாமிகளையும் உண்டாக்கண்ட. எந்த 3 சுவாமிகள்? சிவன், சிவன், பிதா, பிதான்றது யாரு? இயேசுக்கு ஆவியை கொடுத்தாரு. இயேசுவின் தந்தை. தந்தை என்று சொல்லல, இயேசுவின் தந்தை அது வேற. அவர் அந்த தஜ்ஜு வேலை செய்தவர். அந்த தந்தையை சொல்லல. அதாவது கிறிஸ்தவ வரலாறுல தந்தை அப்படின்னா வந்து இயேசுவினுடைய பிதா என்று சொல்லுவாங்க. பிதா 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 சுதன் பரிசுத்தம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் ஜீவனும் நடுவில் ஒரு ஒளி போட்ட அவர்தான் பிதா. அதுல பக்கத்துல இவர் இந்த இயேசப்பா. ஆனா இங்க அதே உருவத்தை இங்க கீறி இருக்கிறாங்க படத்துல. ஏசப்பாவை கண்டவங்கள் இங்க இருக்கிறாங்க. ஏசப்பாட பைபிள்ல நடந்த மாதிரி அதுதான் தோற்கிறாங்க. இப்ப நீங்க இப்ப உங்களோட உடல் இருக்குதுங்க, நீங்க இறந்துட்டீங்க, நீங்க உங்களோட ஆவி மேல போயிருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டீங்க வந்து பிதா, அப்புறம் சிவன், அப்புறம் ஜேசப்பா இருக்கிறாங்க. நீங்க பாத்துறீங்க. நிச்சயமா அடுத்து என்ன நடந்து? அப்ப நான் பார்த்தா அவர் அங்க போனா சிவன் இப்படி நிக்க அந்த ஒளி சிவன் மறைக்கிறார். சிவன் மறைக்கிறார். மறைச்சிருந்தா அதுக்குத்தான் அவைகளுக்கு பின்னுக்கு சக்தி, சிவனுக்கு பின்னுக்கு தான் சக்தி இருக்கு, உள்ளத்துல ஒளி இல்லை. இப்படி கையை சுழட்டிட்டு உங்களை இல்ல அந்த சிவனை பேச்சுக்கு சொண்டு இல்லை. இப்படித்தான் இப்படி சத்தியா கவிடைய சுத்திட்டு வந்த உடனே இருக்குது தம்பி சொல்ல சிவன் அப்படியே விளத்தின நான். ஆனா என் உடல்ல துண்டு இருக்கின்றதை நான் உச்சிதமா சொல்ல மாட்டேன். என் முகம் இந்த கடவுளை பார்த்து பேசுது. இறைவனே, நான் பூமியில இருந்த நான் உனக்கு ஒரு பூ இங்க வர்றேன்னு எனக்கு தெரியா, இவ்வளவு சொல்றேன். ஒரு பூ கொண்டு வரையிலேயே நான் உனக்கு தூறது கண்டு கண்ணீர் விட்டு வெளியிட்டேன். நேரடியா நீங்க கதைக்கிறீங்க? நேரடியா இயேசுவின் நாமத்தில் பொய் என்ற வார்த்தையில வர்றையில பைபிளை படித்த பிறகு பொய் உள்ள அந்த ஊத்தெண்ணங்கள் கெடுதல்கள் எல்லாம் வர்றையில நிச்சயமா அவற்ற உருவத்தை கண்டு நான் கால் பணிஞ்சு நிற்க இயேசப்பா சொன்னார். இயேசப்பா தான் அதில் எனக்கு பிறகு கிடைக்கிறேன். உனக்கு மரணம் இல்லை, நீ சாதிக்க வேண்டிய நீ என்று அப்படி ஒரு கையை சுற்றி இப்படி போடுறேன். திரும்பியும் பூமிக்கு இவ்வளவு தான் நடந்தது. இவ்வளவும் என் இறைவன் அன்பு, பிதாவின் அன்பின் நாமத்தில் உண்மையா நடந்தது. இது இவ்வளவு நீங்க சுருக்கமா 1.5 மணித்தியாலயத்துல நடந்த விஷயத்தை சொல்லி 1.5 மணித்தியாலயத்துக்குள்ள. ஆனா இதுல ஒரு 2 நிமிஷம் தான் நாங்க எனக்கு கிடைச்ச வரம். நீ மரணிக்கப்பட்டவன் அல்ல, நீ சாதிக்க பிறந்தவன். இப்படி வார்த்தைகளால வந்து ஜேசப்பா கதைச்சவர் வார்த்தைகள். அது மேலூர் ஒரு இடத்துல கல்லாரி மலைன்றாங்க. அது கல்லாரி மலை. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு பூமியில நடக்கிறது போல வயலாட்டு திரைப்படத்துல படத்துல காட்டுவாங்க ஒரு மேலோகம், அது மாதிரி இருந்தது. இல்ல பூமியில நடந்தது திரைப்படத்துல இதுன்றதுக்கு அப்பாற்பட்டது அந்த காட்சியை நீங்க பார்க்கும்போது உங்களோட உணர்வு, உங்களுக்கு நீங்க என்ன யோசிச்சீங்க, என்ன சிந்திச்சீங்க, நீங்க செஞ்ச நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள், நன்மை, பாவம், தீமைகள் எல்லாம் கூட மனசுக்கு வந்ததா? நீங்க என்னத்தை யோசிச்சீங்க அந்த நேரத்துல? ஒரு வார்த்தை தான் தம்பி நான் சொன்னேன். நீங்க சரியான கேள்வியை சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டது, ஆண்டவரே, நீங்க உருவாக்கின பூமியில நீதி இல்லையப்பா. அது உண்மையான விஷயம். என்னன்னா, நீங்க சித்திரவதைப்பட்டு சகோதரங்கள் உறவினர்களால் உதைக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு ஓரமா மரணத்துக்கு போராடக்கூட இந்த சகோதரங்கள் வந்து ஒரு பச்சை தண்ணி இரவும் இல்லை, எட்டி பார்க்கவும் இல்லை. 12 வருஷம் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்களை பற்றி அதை சொன்னா அவர்களுக்கே கேடு காலமாக போய் அதை கண்டபுரம். அதனுடைய இப்போ நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, நல்லது செய்கிறீங்களேன்னு நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். இந்த மனதுக்கும் இந்த கடவுளுக்கும் தான் சொல்லுவேன். இது வந்து இப்போ நீங்கள் ஒரு தூக்கத்தில் உங்களுக்கு ஏற்பட்டதா ஐயா, இல்லைன்னா உண்மையாவே நீங்க அங்க போய்? இல்லை, மரணத்தில் ஏற்பட்டது. மரணத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம தெளிவா இருக்கீங்களா? தெளிவா இருக்குது. தெளிவா. அதுக்கு பிறகும் மனிதன் கொடுக்குற சோதனையை விட கடவுள் என்ற சரீரம் நோயாத அளவுக்கு சோதனை கொடுத்துருக்காரு. என்ன சோதனை? அவர் அங்க இப்போ அது கிட்டடியில தான் ஒரு என்னண்டு இறைவன் புகழை சொல்லி ஆகாது, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு பக்கத்தில் அக்கினி, ஒரு பக்கத்தில் நரகம். இது மறுபடியும் நடக்கும். இதை நான் இப்ப நல்லா இந்த வருத்தம் எல்லாம் முடிஞ்சு கொண்டு வர எனக்கு இதை காட்டுது. ஒரு பக்கம் முகம் அறியுது, ஒரு பக்கம் நரகம், நடுவால் ஒரு இவ்வளவு
ஒரு சொல்லுத்தான் அந்த பாதையில் அங்கால சைட்ல இருந்து கேட்டு, என்ன? ஆண்டவரை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தால் இந்த பாதையால வா. இது சாட்சி. அப்படி பார்த்தா இந்த நாளைக்கு உலகத்துல மரணத்துக்கு யாருமே அந்த பாதையால போகல. அதுதான் துணிவு. இறைவனுக்காக நீ உயிரை விட போற என்றது கறிகுறி அவற்ற சோதனை. இல்ல அந்த வார்த்தை என்னடா வந்து உண்மையா கடவுளை நீ நேசிச்சிருந்தா அது அளவான். ஓ, உண்மையா பாவம் பழி செய்யாதவர்கள் அப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காங்களா? இங்க நிறைய நிக்கிறாங்களே எனக்கு பின்னால கணக்க நான் தொங்கல்ல தான் நின்றேன். என்னையா நீங்க நீங்க நினைக்கிறீங்களா செத்த ஆவி சும்மா இருக்குதல்லி? அவங்க தண்டனைக்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கு, இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருக்க. இல்ல நான் கேக்குறது என்னடா, உங்களுக்கு பிற்பாடு இறந்து போனவங்க எல்லாம் இப்படி வரிசையா நீங்க போறீங்க, ஆனால் வரிசையில ஒரு கூட்டமா இருக்கு, விஜய கூட்டம். விஜயோ கூட்டம். அப்படி ஒரு நான் அதை கற்பனை பண்றேன், எனக்கு புரியுது. 200-300 பேர் இருக்கு. இப்படி பாவம் பழி செய்யாமல் நல்லது செய்த, நல்லதுதான் செய்யணும். உண்மையான நேர்மையா இருந்தா நீங்க இதுக்குள்ளால வரலாம். நீங்க என்ன செஞ்சீங்க? நான் தொங்கல்ல தான் நிக்கிறேன். எப்படி முன்னுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? போனீங்களா அந்த பாதையால? போனேனே, அதைத்தானே சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்படி நடந்து இப்படி இடையில போய் கொண்டிருக்கோம். அப்படி இருந்தும் ஒரு கால், இந்த உடைஞ்ச கால் நரகத்துல விழுந்துச்சு. ஓ ஆண்டவரே என்றன். எப்படி நான் அங்கால போனேன்னு அந்த பக்கம் போயிட்டீங்க, தூக்கிட்டேன். ஏன் உங்களோட கால் இந்த பக்கம் நரகம் பக்கம்? அதுதான் நான் பாவம் செய்திருந்தா அதுக்கு புல்லா போயிருப்பேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு உங்களோட ஒரு கால் போயிருச்சு. செய்த பாவத்துக்கு தான் அந்த ஒரு அப்படி இருந்தோம். ஆனாலும் நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நீங்க நேரா போன தைரியத்தினால கடவுள் உங்களோட தூக்கி இருக்கு. நிச்சயமா இனிமேல் நீ நல்லதான் செய்ய போற, நல்லதுதான். நீங்க கடவுளை நேரா பாத்தீங்களா? அதான் நான் நேரத்தோட சொன்னேன். இப்ப மறுபடியும் இது காட்டேன், ஒலிதான் ஒளி. கடவுளை நீங்க நேரா கடவுளா காட்டு. ஆனா முதலாவது தடவை நீங்க சந்திக்கும் போது கடவுளை சிவன், அப்புறம் பிதான்றது வந்து முகம் இல்லாட்டியும் வெளிச்சமாக ஒளிதான். இயேசு கிறிஸ்துவ வந்து நேருக்கு நேரா பார்த்திருக்கேன். நிச்சயமா தூரம் இருந்திருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலும் எங்க அக்கினியில இறங்கியும் நான் கண்டேன். 100% இது உண்மை. கடவுளை விட எனக்கு குருவார யாரு இன்னைக்கு அவரால் தான் இன்றைக்கு நான் இதுல வேற ஏதாவது உள்நோக்கம், ஃபேமஸ் ஆகணும், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது உங்களோட மனநிலையால வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை சொல்றீங்களா? இல்ல ஒரு காரணமும் இல்ல. அதுக்கு பிறகெல்லாம் எனக்கு மனங்கள் திரும்பி நீ என்றது, நீ குடிப்பக்கம், இப்படியான பழக்கம், ஒரு சபையில இருந்து சோறுதுன்றது, அந்த எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துட்ட இயேசுப்பாட்ட நான் சொல்றேன். எனக்கு செத்த என்ன திருப்பி தந்த நீங்க எனக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அவளும் நீங்க தான் செய்யணும். ஏன் நீங்க மறுபடியும் இந்த பூமிக்கு வந்தீங்க? அங்க கடவுளோட அவரும் நாங்க நினைச்ச மாதிரி மரணிக்கல. நீங்க நல்லது செய்தா நீங்க புறகும் நல்லது செய்யறீங்களா கெட்டது செய்யறதுலான்றதை அவர் அறிவார். நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்து நான் பூமியில இறக்குறேன். ஆனா உண்மையின்படி பார்த்தா பூமி தான் நரகம். பூமி நரகம் தான் அங்க மிதக்குது. நாங்கள் இங்க செய்கிற பாவம் தானே அங்க இருக்கு. 3 மரணத்தை நான் சந்திச்சிருக்கேன். என்ன 3 மரணம்? ஒன்று நீங்க சொல்லிட்டீங்க, விஷம் குடிச்சு நீங்க இறந்து போய் கடவுளை பார்த்திருக்கோம். மீதி 2 காலும் கையும் உடைச்சு மண்டையும் உடைச்சு. யார் உடைச்சது? அறிவில்லாம அது ஒரு பக்கத்து வீட்டு சண்டை. அதான் நான் சண்டை செய்த சண்டை. நான் அந்த ஒரு சண்டை தான். அதுக்கு எனக்காக நான் சண்டை பிடிக்கிறேன். அண்ணனுக்கு ஆண்டி தான் அந்த சண்டை நடக்கும். அப்புறம் மற்றது அக்னி காய்ச்சல் தோன்று கிடந்து சித்தன். என்ன அக்னி? நெஞ்சில ரொட்டி போட்டா வேகும். அது எங்கடைய ரொட்டி போட்டா வேகும்டா? அவ்வளவு ஹீட் உடம்பு. உண்மையாகவே வேகும். தண்ணி நீங்க ஊத்த பத்தும் நெஞ்சிலையா? நெஞ்சில இல்ல, நீங்க இப்படியே ஊத்தினாங்க அந்த அளவு சூடா? கடவுளே, அது எங்கடைய அண்ணி தான். சுடு தண்ணி மாதிரி. சுடு தண்ணி தான். என்னட்ட ஊத்தி வழிஞ்ச தண்ணி சுடு தண்ணி. எந்த கதையும் இல்லை. இது 2வது. அதுக்கான காரணம் என்ன? ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்ணியை ஊத்தினா குளிர்ச்சி தான் ஏற்படும். அந்த தண்ணி வந்து சூடா மாறுதுண்டா. ஒரு உதாரணத்துக்கு சும்மா கேட்கிறேன், நக்களுக்கு பகடிக்கு ஒரு பிளேண்டி, அதாவது ஒரு தேநீர் தீ ஊத்துற அளவுக்கு சூடாகுமா? அந்த எண்ணெயில ஊத்தின எந்த கதையும் இல்லை. ரொட்டி போட்டு ஒரு ஆள் மினக்கட்டு எடுத்து எடுக்கலாம். உங்களோட உடம்புல எந்த நெஞ்சில ரொட்டி போட்டா நீங்க ரொட்டியா சுட்டு எடுப்பீங்க. இது நம்பக்கூடிய மாதிரி. நான் என்ன செய்ய? அது கடவுள் செய்த வேலை. இது ஜேசப்பாடு ஆக்கினி. உள்ளத்துல இருக்கிறார். என்ற உள்ளத்துல உள்ள கெட்ட இது எல்லாம் விளங்குதா? நரம்புகள், எலும்புகள், நரம்புகள், என் கண் பார்வைகள், சுவாசங்கள்,
குடியிருக்கிற இதயங்கள்ல ஆ. உள்ள கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் எரிக்கப்படுது. அந்த உங்களோட உடம்புல வந்து தண்ணி சூடாகிற அளவுக்கு உடம்பு சூடாகிறதுக்கான காரணம் என்னன்னா உங்களோட பாவங்கள் உங்களோட இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அதான் காரணம். ஜேசப்பா எரிக்கிறேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு நல்ல நிலை. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கக்குள்ள வந்து கேட்கறதுக்கு கதைக்கு நீங்க அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா உண்மையான்றதுதான் பெரிய ஒரு கேள்விக்குரிய. இதுக்கு இறைவன் தம்பி என்ன எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன செய்ய முடியும் உங்களால? இதுக்கு என்னன்னு நான் சொல்றேன். இன்றைக்கு சாகாம நான் இருக்கிறேனே என்றதுதான் எவ்வளவு கொடுமை. அசுத்தாவி இது பரிசுத்தாவியிட வேலை. அசுத்தாவி நீ இதுல போ ஆக்சிடென்ட் பட்டு சா வைக்கிறேன் நான் போவேன். நேற்றும் அப்படிதான். அப்படி உங்களோட கதைக்கு எந்த கதையுமே இல்லை. என்னட்ட ஒரு கெட்ட ஆவி நிக்குது. இந்த கெட்ட ஆவியாலாம் எனக்கு இந்த நிலை. கெட்ட ஆவி உங்களோட கதைக்குதா? ஓ என்ன சொல்லுது? இப்ப நான் ஒரு பயணம் வைக்கிறேன். இன்னைக்கு நீ போவாது. அப்ப இன்றைக்கு அரசாங்க அரிசிதாரன் வான்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கு நீ இப்படி உண்மை அரசாங்க இந்த கடவுள் அதுக்கு தான் தம்பி ஏசப்பாக்கு கும்பிட்ட முன்னா எனக்கு என்ன திருப்தியா இருக்கு. அப்பதான் இந்த பொய்ய அந்த கடவுள் இந்த ஓசையை கேட்டவர் நான் இப்ப கதைக்கிற கதை இந்த கடவுளுக்கு திருப்தி. அரிசி இன்றைக்கு எடுக்க போறேன் என்று சொன்னா ஐயோ பூனியண்டா இன்றைக்கு நீ அச்சிடம் பட்டு சாவ. யார் சொல்றது? ஒரு ஆவி பேசுது. அது பரிசுத்தம் இல்ல, அது அசுத்தம். இதை கேட்கும் போது ஒரு சிவகார்த்திகேயன் படம் ஒன்று பார்த்தேன் கிட்டத்துல. நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, மாவீரன் என்ற படம். அதுலயும் இப்படித்தான் ஒரு சக்தி ஒன்று சிவகார்த்திகேயனுக்கு பார்க்க முடியாது. ஒரு குரல் கேட்கும், நீ அதை செய் இதை செய், அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ வாண்டக்குள்ள சொல்ல சொல்ல இவர் செஞ்சு கொண்டு. அனுபவப்பட்டவர் தான் அந்த கதை எழுதியிருக்காரு. எந்த கதையும் இல்லை. அதுதான் 1000 ஜென்மம். ஒரு கற்பனையான கதை இல்ல இல்ல, உண்மையாக ஒருவர். இப்ப நான் ஒரு கதையை எழுதலாம். இப்ப அந்த அசுத்தாவி வேற என்ன சொல்லுது உங்களுக்கு? அசுத்தாவி இது செய்யும். நான் அரசாங்கத்திட்ட காசு எடுக்க விடாது தடுக்கும். இல்ல தம்பி, ஊர்ல உள்ள ஜிஎஸ்டிக்கு எதிரான ஆக்களும் தெரியாது. இது அவங்களுக்கு புகட்டும். இப்ப நீ இவனுக்கு கொடுக்காத இப்படி புகட்டுமன்ற எந்த கதையும் இல்ல. இதை தாண்டி வேற என்ன செஞ்சிருக்கு? நீ கணக்கு செய்துட்டு இருக்குது. வேற என்ன? நீ இன்ன இடத்துல போய் விழுவேண்ட நான் விழுந்தேன். எங்க போய் விழுவாண்டு சொல்லி பிள்ளையா கோயில் அடிக்கு போனா உனக்கு ஒரு லொரி வரும். லொரி வந்து உன்னை உரைஞ்சு மாதிரி நடந்ததா? இறைவனே, என்ற கடவுளின் கருணையும் என் சிவ நீதி தெய்வங்களை மீறி உங்களோட பேட்டியில நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல எந்த கதையும். நாங்க உங்களை எப்படி எடுத்துக்கொள்றது? அசுத்தாவியும் உங்களோட கதைக்கு ரெண்டு இருக்கு. நீங்க கடவுளையும் வந்து நேரடியா போய் பார்த்தனன்றீங்க. அப்ப நீங்க யார்? அசுத்தாவிக்கு உட்பட்டவரா கடவுளுக்கு? கடவுளுக்கு உட்பட்டவர். கடவுளுக்கு பரிசுத்தாவி. நீங்க கடவுளை இப்ப நாங்க எல்லா சமயத்தையுமே வந்து 1000 பேர் வணங்குறாங்க. அப்ப உண்மையா பரலோகத்துல இல்லன்னா இறந்ததுக்கு பிற்பாடு வந்து உண்மையான கடவுள் இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரிக்கு சிவன், அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துல சொல்ற அந்த பிதான்றவர் இயேசு கிறிஸ்து, 3 பேர் தானே இருக்காங்க. 3 பேர். வேற யாரும் இருக்காங்களா? பிதாதான் குரு. கடவுள் எல்லாருக்கும் கடவுள் அவர் பிதா. அப்ப சிவனே அங்க இருக்கு. சிவனும் அதுக்கு இருளாம் ரெண்டா பிரிச்சாரு தெரியும். ஆதாம் ஏவாள். இப்ப நீங்க சொல்ல போனா போயிட்டு வேற எங்க எல்லாம் போகும். ஆதாம் ஏவாள் இருக்கு. ஆதாம் ஏவாள்ல பிரிக்கப்பட்டாக்கள் தான் சிவன். சிவன் சிவன் இல்லை என்று சொன்னா ஆதாம் ஏவாள் என்று வேதத்துல. ஆமாமா, ஜேசு கிறிஸ்து வந்து ஆதாம் ஏவாளை படைத்தார். ஜேசு கிறிஸ்து என்று சொல்றாரு. கடவுள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அதுல இருந்துதான் இந்த மனித குலம் உருவாகணும் என்று கிறிஸ்தவ மக்களினுடைய நம்பிக்கை. அப்ப உண்மை. உண்மை. இப்ப நீங்க சொல்றது என்னது? நான் சொல்றது இதுக்குள்ள கொண்டு வரக்குள்ள அதான் நான் யோசிக்கிறேன். என்ன சிக்கலா இருக்கு, இது எனக்கு புரிஞ்சு கொள்ள கஷ்டம். இது உண்மை. இறைவன் சாட்சிக்கு வச்சு சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் சிவனும் சக்தி இல்லை. இவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னதானே. ஆதாம் ஏவாள் ஓகே, அவங்க வந்து மனிதர்கள். அதாவது இந்த உலகத்துல இந்த பூமியில முதலாவது படைக்கப்பட்ட மனிதர்கள் கிறிஸ்தவ மக்களினுடைய நம்பிக்கை. சரியா தம்பி? இப்ப என்ன நான் சொல்றேன்டா, ஆதாம் ஏவாள் பிரிக்கப்படைக்க உடலில ஒன்றும் இல்லை. ஆமா, சரிதானே? இன்றைக்கு ஆதாமுக்கு என்ன செய்திருக்கிறான் மனுஷன்? கற்பனையில புலித்தோலை போட்டு, அதாவது இந்த ஆடைகளை சொல்றீங்க. ஆடைகள். அப்ப இவர் அங்க போய் வாக்குவாதப்பட்டோன்னு இவர் ஆண்டவருக்கு எதிரா. யார் எதிரா? இந்த ஆதாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுத்தவில்லை. நான் உன்னை இருளும் ஒளியாகவும் பிரிக்கிறேன். அறிஞ்சிங்களா? சிவன் இல்லாட்டி மழை இல்லை, ஆண்டவர் இல்லாட்டி ஒளி இல்லை. சிவன் எப்படி இதுக்குள்ள வந்திருக்கிறேன்? அப்ப வந்து இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் பின்னி பிணையப்பட்டிருக்கானு? நிச்சயமா எந்த கதையும் இல்லை.
அப்ப ஏன் மக்கள் வந்து தனித்தனியா வழிபடுறாங்க? அது இந்து மனித மக்கள் ஒரு பக்கம் போறாங்க, கிறிஸ்தவ அது மக்கள் வந்து தம்பி மனித குலத்தின் அது நீங்க சொல்ல வர்றது கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள் தனியா பிரியக்கூடாது, ஆ. பரலோகத்துல இது போலதான் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஓ நிச்சயமா சிவனும் கடவுள் தான், ஆ. ஜேசு கிறிஸ்துவும் கடவுள் தான். ஆ. அப்ப இந்த புத்திஸ்ட ஃபாலோ பண்றாங்க. இவ வந்து இவள் 2 பேரிலையும் இயேசுவை விட குரு தான் பிதா. அவர் தான் இவருக்கும் யாருக்கு இயேசு வந்தையா ஆண்டவரால உயிர்க்கப்பட்ட ஒரு கீழே இருந்து உருவாகினவர். ஆமா ஆமா. இவங்கள் வந்து ஆண்டவரால உருவாக்கப்பட்டு பிரிக்கப்பட்டவர். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சிவன் அதான் நம்ம சிவன் சக்தி. இப்ப நீ ஆதாம் ஏவாள்ல சிவனை கொண்டு வந்து ஒப்பிடுறீங்களா? என்ன கேக்குறேன். ஆதாம் என்று சொன்னா நான் நிச்சயமா சொல்றேன், 100க்கு 100 சொல்றேன். ஆதாமண்டா சிவன். ஐயோ நீங்க எனக்கு நான் தான் குழப்பத்துல இருந்தேன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க சொல்ல வர்ற விஷயம் என்னண்டா, ஆதாம் ஏவாள் இதுல ஆதாம் என்றவர் சிவன் என்று சொல்ல வர்றீங்க. நிச்சயமா அவங்க அங்க இலகுலியத்தான் கட்டினவங்க. இப்ப கம்ப்யூட்டர் மூலத்துல அவர்களுக்கு உடைய போட்டு சிவனை விமானத்தோட இல்லாம இதா காட்டியிருக்காங்க. சக்திக்கும் அப்படித்தான் ஏவாளுக்கும். அது கம்ப்யூட்டர் முறையில அந்த சிவ பக்தர்கள் இருக்கிறாங்களே, வெறும் உலகத்துல இப்படி இருக்கக்கூடாது, உலகத்துல மரியாதை இல்லைன்னுட்டு அவங்க செய்த வேலை தான் இது. மனிதன் தான் இதுல 90% ஈடுபாடு நான் சொல்றேன். அங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் இல்ல, அங்க உண்டு மேல அவர் லேப்டாப் இங்க வச்சிருக்காரு, கேட்டா உடனே இங்க வருவார். ஆண்டவன் லேப்டாப் எங்கட நெத்தியில தான் இருக்கு. நேரடி அப்படி கடவுளை சந்திச்சுட்டு வந்து. ஆனா ஒன்று நான் இதுக்கு சொல்லுவேன் தம்பி, நீங்க கடவுளை கம்பிட்டோன்னே எனக்கு பின்னால எல்லாம் பெற போறாங்களே இப்ப கேள்விகள் கேட்க, நீங்க என்ன கொண்டு வந்து பெரு இது அமைதியான நிலையில அறிஞ்சிட்டு போட்டோல இல்லாம நீங்க அதை செய்திருக்கணும். ஏன்னா கேக்குறேன்னா நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப பாக்கக்குள்ள 1000 பேர் கேள்வி கேட்பாங்க. அப்ப நீங்க சிவனும் கதைச்சிட்டீங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து ஜேசு கிறிஸ்துவ கதைச்சிட்டீங்க, அதையும் தாண்டி நிறைய மதங்கள் இருக்கு. அப்ப அது சார்ந்த எதுவுமே சொல்லலையே. அந்த கேள்வி ஒன்று வருது. அதுல நீங்க கேக்குறது சரி, அந்த கேள்விக்கு தம்பி பதில இஸ்லாம் மதம் வேற மாதிரி தான் வச்சிருக்கு. எப்படி? அவங்களுக்கு இருளின் சக்தியின் வல்லமே இல்லை, அக்னியின் வல்லமை தான் அவையில தெரியும். அக்னியின் வல்லமை அந்த சூடு சூடு விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. அந்த விதத்துல நவியல் வாழி. இப்ப அவங்க மேலோகத்துல இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு அவங்க தான் நான் எனக்கு இறைவன் அதை காட்டுறேன். அதை நான் காணாம சொல்லி இல்லாத சிக்கலான ஒரு விஷயம். அக்பர் என்றது அப்பர் என்ற மாதிரியான கருத்து இதுல இருக்கு. அப்பர் அது மனித குலத்துக்குள்ளே நடந்தது. கேட்கிற விஷயங்கள் என்னன்னா வந்து நீங்க நேரடியா கடவுள் அங்க போய் பார்த்திருக்கிறேன், மேல இருக்கிற விஷயத்த பார்த்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. நான் மனிதர் குலத்துல உள்ள எல்லாம் மனிதர்களுக்கு தெரியும் தானே, அதை பத்தி நம்ம கரைக்கு தெரியும். அது வந்து நிறைய வரலாறு இருக்க மனிதர்களுக்கு தெரியும். நான் வந்து மேலோகத்துல உள்ள விஷயத்த கேட்கிறேன். நான் இப்ப கடவுளை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்து ஒரு மனிதருக்கு பக்கத்துல இருக்கிறேன் கூட எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். கடவுளும் நீதி உள்ள நீதி தெய்வங்கள், மறுபடியும் நீங்க உயிரிழந்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா? கிடைச்சிருக்குமோ கிடைக்காதே, நீ நான் நல்ல செய்யற நல்லதை பொறுத்து நான் கேட்கணும். ஆண்டவனே எனக்கு இப்படி ஒரு நிலை, இப்படியான நிலை இல்லை. இன்றைக்கு இந்த மழையின் முகிலே எதிரியான அசுத்தாவி எரிப்பான் தெரியுமா? இந்த முகிலே எரிப்பான், எரிச்சு மழை இல்லாம ஆக்குவான். அப்ப ஏன் நீங்க பூமிக்கு வந்துட்டீங்க? இவ்வளவு பெரிய ஒரு கடவுளைய நேரடியா சந்திச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று இருக்கும். என்ன சக்தி என்னட்ட நான் கேட்டிருக்கேன், நீதியோட இந்த பூமியில நான் வாழும். அதான் நீங்க கேட்டு வேற என்ன? ஏன் நீங்க வேற ஒன்றும் கேட்க இல்லையா? வேற என்ன கேட்க வேற இல்லையே. அதுக்கு அவர் உடன்பட மாட்டாரு. நான் அதுக்கு தகுந்த மாதிரியான நிலையிலே இருப்பேன். எனக்கு தகுந்ததை நான் கேட்டேன், என்ன நீதியோட இந்த மக்களை. அதுக்கு பிறகுதான் இந்த யுத்தம் எல்லாம் நடக்கும். என்ன யுத்தம்? உங்க தலைவர்கிட்ட இதுக்கும் விடுதலை புலிகள். அது நான் உங்களுக்கு அதுக்கு முதல் அது நடந்தது. அதுக்கு முதல் 2009ஆம் ஆண்டுக்கு முதல்ல நடந்தது. ஓமோ 12 வருஷத்துக்கு முதல்ல பாருங்க, 2005 சுனாமி, 2004ஆம் ஆண்டு சுனாமி இருக்க இறைவன் சைவ இதுல இருக்கிறான். சைவம், சைவத்துல ஒரு விஞ்ஞான. இப்ப எல்லாம் தானே இந்த கதையை கேட்டோன்னு ஒரு தம்பி, ஐயா நீங்க நல்லா கதைக்கிறீர்கள், கடவுளோட அன்பா இருக்கிறீர்கள் போல, இந்தாங்க குரானை கொண்டே படிங்க. இந்த கிடக்கு இஸ்லாமிய பையன். இஸ்லாம படியன் எனக்கு தூக்கி குரானை தாரு. அப்ப நீங்க வந்து யாருக்கும் எதிரானவர்கள்?
இஸ்லாமோ கிறிஸ்தவமோ இந்துவோ இல்லனா புத்திஸ்டோ எதா இருந்தாலும் ம். எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒன்றுதான் சமன் சமன். அப்படியானவரை தான் அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி இருந்தாதான் அங்க கடவுளை கடவுள் கொல்லு, சிங்களவனை அடி, அதை செய் இதை செய்யண்டா, கடவுள் நான் நாஸ்தியன் தானே, நாஸ்தியன் தானே தம்பி. அதுக்கு பிறகு அங்க என்ன அப்படியான நிலைக்கு கொண்டு போக மாட்டேன். கடைசி வரை போயிடாது. பயங்கரமான நீங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு இதுகள் எல்லாம் கேட்டு என்ன மாடி இருக்கிறீர்கள். இது ஆண்டவனே உங்களோட யூடியூப்புக்கும் இதை கேட்குற தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையான வெற்றியையும் அன்பையும் ஆண்டவன் ஆசீர்வாதத்தால் நான் இதை கொடுக்குறேன். அவர்கள் நம்பணும். இந்த நம்பிக்கையில் நான் தமிழ்நாடு போகணும். தமிழ்நாட்டுக்கு போய் அங்கத்தே மக்கள்கிட்ட காசை வாங்கி அதில் நல்ல மாதிரி வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்தான் எனக்கு ஆசை. இதுதான் நம்மளோட ஆசை. ஐயா உங்களை நான் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தாரது இல்லையா? தலைவர் வேலு பிரபாரன் ஸ்போர்ட்ஸ் அதில் 4 மாசம் வாழ்க்கையை நான் அனுபவித்தேன். சரிதானே? அது ஒரு சிறு இரு திருமணத்து பிரச்சனையால நான் போனேன். அங்க நடந்தது என்ன, அங்க கேள்விப்பட்டது என்ன, நீங்க இராணுவத்துக்கோ விடுதலை புலிகளுக்கோ யாருக்குமோ நீங்க பயப்பட அவசியம் இல்லை. ஏனண்டா நான் ஒரு தனி புறவி எம்ஜிஆர் தான் கொண்டு முடிச்சிருக்கேன். சரிதானே? யாருக்குமே இரு தீங்கும் விளைவிக்காத ஒரு மானிடன் நான். நன்றி ஐயா. நன்றி.